அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4க்கான ஜெனரல் ஸ்டடி சிலபஸை எப்படி நம்ம சீக்கிரம் கவர் பண்ணுறது அண்ட் எந்த ஆர்டரில் படித்தா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட சஜஷன் இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்டர்னா இதை நான் சொல்கிறேன் எப்படி படிக்கலான்ட்டு. இந்திய தேசிய இயக்கம் முதல்ல நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கள் இருக்கும், அது தமிழ்நாடு அளவில் என்னென்னு இருக்கும். அதே போர்ஷன் தான் நீங்கள் தமிழ்நாடு வரலாற்றையும் படிப்பீங்க ஒரு சிலது, சரிங்களா? நான் இதே ரெண்டாக பிரிக்கலாம், சரிங்களா? ஸோ அதில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல்கள் எல்லாமே நீங்க படிப்பீங்க. யூனிட் 8 இருக்கு இல்லையா இந்த சிலபஸ்ல, சரிங்களா? இப்போ இந்திய தேசிய இயக்கம் படிக்கும் போதே இந்த விஷயங்களையும் யூனிட் 8க்கான போர்ஷனையும் நீங்க கவர் பண்ணிடுங்க. ஈஸியா இருக்கும். நல்ல நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய சஜஷன் அரசியல் அமைப்பு படிங்க. பாலிட்டி தாராளமா படிக்கலாம். பாலிட்டியில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து எல்லாருமே இதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் ஈஸியான போர்ஷனும் கூட ஈஸியா படிச்சுக்கலாம். அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் 9 ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் குரூப் 4ல, சரிங்களா? அண்ட் இந்த சிலபஸ் படிக்கும் போதே நீங்க பொருளாதாரத்தையும் டச் பண்ணுவீங்க, புவியியலும் டச் பண்ணுவீங்க. அதனால இது மூணையுமே படிக்கும் போது இந்த 3 யூனிட் கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இதுல அரசியலமைப்பும் கொஞ்சம் வரும், சரிங்களா? அந்த சம்பந்தமான டேட்டாவையும் படிப்பீங்க, சரிங்களா? யூனிட் 8 சம்பந்தமாக இருக்கக்கூடிய தலைவர்கள், இப்போ சிஎம் இருக்காங்க, அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் படிப்பீங்க, சரியா? தமிழ்நாடு பொருளாதார அளவில் எப்படி இருக்கு, புவியியல் அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் படிப்பீங்க, சரி? அப்போ பொருளாதாரம் படிக்கும் போதும் கொஞ்சம் கவர் ஆகும், புவியியல் படிக்கும் போதும் கொஞ்சம் கவர் ஆகும், சரிங்களா? இப்போ அந்த போர்ஷன் எல்லாம் நீங்க எப்படி பண்ணலாம், இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் படிக்கும்போது நீங்க கவர் பண்ணிடுவீங்க. அதனால இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இப்போ பொருளாதாரம் அதுக்கு அடுத்து, புவியியல் அதுக்கு அடுத்து. ஸோ இதெல்லாம் கடைசி ப்ரையாரிட்டி. நீங்க எது வேணாலும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சரி, நீங்க ஏன் ஹிஸ்டரியை எங்கேயுமே சொல்லலாம் அப்படின்னா, ஹிஸ்டரி உங்களுடைய ப்ரையாரிட்டியை பொறுத்து, சரிங்களா? எல்லாருமே ஹிஸ்டரி எடுத்த உடனே ஹிஸ்டரியில் எடுப்பாங்க, சிந்துவெளி நாகரிகம் எடுத்து படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வரலாறு அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல அரசியலமைப்பு அதுக்கு அடுத்து வரலாறு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல வரலாறுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு படிச்சாலும் சரி, இது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நம்ம விட்டுலாம், சரிங்களா? இதுவும் இம்பார்ட்டன்ட் யூனிட் தான், சரிங்களா? அதுக்காக இல்ல. ஸோ இது நடுவில் இங்க சொல்லியிருக்கேன், இது அல்லது இது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஆர்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஆர்டர்ல நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்துக்கோங்க யூனிட் படிக்கிறதுக்கு. ஆனா இந்த கணிதமும் நடப்பு நிகழ்வுகளும் டெய்லியும் படிச்சுதான் ஆகணும். இது ஒரு 2 hours டெய்லி. நடப்பு நிகழ்வுகள் ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், புதுசா படிக்கிற மாதிரி கடைசி நாளில் பாத்தீங்க அப்படின்னா எடுத்து உட்காந்து 6 மாசம் 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், டெய்லியும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய வேலையா தெரியாது, சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க உங்களுடைய சிலபஸ் ஆர்டரை வச்சுக்கோங்க, சரியா? படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டெய்லி மேக்ஸ் படிக்கிறீங்க, சரியா? இது ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களோட டைமிங் கன்வீனியன்ட் டைம். ஸோ மார்னிங் படிக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் பண்றீங்க. ஸோ டைமிங் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் 6 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சிருவேன் சார், 5 மணிக்கே படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 5 to 9 மணிக்குள்ள நான் இந்த ஒரு ஜிஎஸ் போர்ஷனை படிக்கிறேன், ஒரு யூனிட் எடுத்துக்கிறேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் படிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி மறுபடியும் ஜிஎஸ் யூனிட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு 2 ஜிஎஸ் யூனிட்டை டச் பண்ணுங்க, பிளஸ் ஒரு மேக்ஸ். மீதி டைமிங்ல தமிழ் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமிங்ல தமிழ படிக்க போறீங்க, சரியா? அந்த மாதிரி பிளான் பண்ணி, இது சிம்பிள் பிளான், நம்ம டீடைல் பிளான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ டெய்லியும் மேக்ஸ் நடப்பு நிகழ்வுகள் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு சாலிடா. ஸோ அதை அப்படியே அச்சீவ் பண்ணலாம். இதை பத்தி தனியா நம்ம இன்ஃபார்ம் பண்றோம், சரியா? ஓகே, தேங்க்யூ.